ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா 4th T20 மேட்சோடைய நியூமராலஜி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மேட்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் போடலை, வீடியோ போடலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் அப்பப்போ ஒரு சில மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ இந்த மேட்ச்சுக்கு வீடியோ போட சொல்லி நிறைய பேர் டெலகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆக போகுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஎல் நடக்கிறப்போ ஆரம்பித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாதம் பிபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ பிபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டோம். நியூமராலஜி பேஸில் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனு பிபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விடாமல் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீமியர் லீக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்னு வரிசையாக எல்லாமே போட்டிருக்கோம். இடையில இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறையா போட்டிருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வீடியோஸ் போடலை. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா மேட்சஸ்க்குமே வீடியோ வரும். ஒரு மேட்ச் கூட மிஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அதுக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு வீடியோஸ் போடுவேன். சில பேர் உமன்ஸ் பிபிஎலுக்கு கேட்குறீங்க, ப்ரெடிக்ஷன் வீடியோ கேட்குறீங்க. அது போட முடியுமான்னு தெரியலை, அது பார்க்கலாம். ஆனால் மற்றபடி ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு வீடியோ வரும். அது வேறு ஒரு லீக் போயிட்டு இருந்தாலுமே அது வரும். இப்போ பார்த்திங்கன்னா பிபிஎல் நடக்குது, அந்த டைமில் இந்தியாவுக்கு மேட்சஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக வீடியோ வரும். அது இல்லாமல் பிபிஎலுக்கான வீடியோ வரும். அது இல்லாமல் இன்னும் சில மேட்சஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, ஓரளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சஸோ ஒரு T20 மேட்சோ நல்ல மேட்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வீடியோ வரும். நான் கம்ப்ளீட்டாக இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ போட தான் போகிறேன். இனிமேல் இப்படி ஒரு லாங் கேப் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீம் லோனை பற்றின சில அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நானும் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரீம் லோனை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் நான் இதுக்கு ஒரு வீடியோ போட விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வச்சு வியூஸ் பார்க்குறதுக்காண்டி நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி போடுறாங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ட்ரீம் லோன் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படிலாம் கிடையாது. வரப்போ அது வரட்டும், அது வருது வரல அது அடுத்த பிரச்சனை. நம்ம எப்பயும் போல் ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் கேட்குறீங்க. அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க, இது நடக்குமா நடக்காது. இப்போது இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபைனல் நடந்துச்சு உமன்ஸில். அந்த மேட்ச் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் கேட்டிருந்தீங்க. யார் வின் பண்ணுவா, யார் நல்லா விளையாடுவான்னு தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். முழுக்க பார்த்திங்கன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் பார்த்திங்கன்னா வீடியோ போடலாம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நிறையா மேட்சஸ் இருந்துச்சு. அதுக்கு நம்ம வீடியோவை தான் போடலை. மற்றபடி நம்மக்கிட்ட டெலகிராம் சேனலில் கேட்குறவங்ககிட்ட எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதாவது யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா யார் வின் பண்ணுவாங்கிறத கணிச்சு சொல்லிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கும். இவங்க நல்லா விளையாட வாய்ப்பு இருக்கா, இன்றைக்கி விராட் கோலி அடிப்பார மாட்டாரெலாம் கேட்டாங்க. ஸோ எல்லாமே சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோ மட்டும் தான் போடலை. நம்ம எல்லா மேட்சஸ்க்குமே ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் மறந்துடாமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். டெலகிராம் சேனலுடைய லிங்க்கும் டெலகிராம் ஐடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லை புதுசாக யாரும் வீடியோ பார்த்தாலும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம்னா அந்த ப்ரெடிக்ஷன் பொதுவாக தான் கொடுப்போம். டாஸுக்கு அப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து ப்ரெடிக்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிளேயிங் லெவனை வச்சு பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் எடுத்திருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரம் பிளேயிங் லெவனில் நிறையா பார்த்திங்கன்னா மாறும், நிறையா பிளேயர்ஸ் மாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை செய்யாது. அப்படிங்கிறப்போ டாஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கணிச்சு திருப்பி நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோவில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருந்தால் தான் அந்த கடைசி நேரம் அப்டேட்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ இந்த மேட்சுடைய ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 4th T20 இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்குது. 6 நவம்பர் 2025 வியாழக்கிழமை மத்தியானம் 1:45 நம்ம ஒரு டைம் படி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு இப்போ பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு நான் எப்படி கணிச்சிருக்கேன்னா, கடைசியாக விளையாண்ட மேட்சுடைய பிளேயிங் லெவனை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் நான் எடுத்திருக்கேன். இந்த பிளேயிங் லெவனில் பெருசாக சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வரும். அதே அதிகப்படியான சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரஸிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா இந்தியாவில் அபிஷேக் சர்மா, சுமன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஜிட்டே சர்மா, சிவம் தியூபே, வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். இது பார்த்திங்கன்னா கடைசியாக விளையாண்ட மேட்சுடைய பிளேயிங் லெவனு. இதை வச்சு தான் நம்ம இந்தியாவுக்கு ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சே மாறினாங்க. ஸோ இந்த மேட்ச் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாறினா நம்ம கடைசி நேரம் அப்டேட் டெலகிராம் சேனலில் பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியா சைடு லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்சுடைய பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், ஜாஸ் இங்கிலீஷ், டிம் டேவிட், மிச்சல் ஓவன், மார்க்கஸ் டாய்னிஸ், மேத்யூ ஷாட், சேவியர் பட்லர், நாதன் எல்லிஸ், மேத்யூ குன்மேன்,
சீனபாட் ஒரு மினி பிபிகேஸ் டீமே இங்கே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கடைசி மேட்சுடைய பிளேயிங் 11. இந்த 2 11ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கோம். இது இல்லாமல் கிளென் மேக்ஸ்வெல் உள்ள வருவார்னு சொல்கிறாங்க. இப்படி நிறையா வந்து சொல்கிறாங்க. அது வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இதை வச்சு ப்ரெடிக்ஷன் வந்து போகலாம். அது கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் இது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்துக்கலாம். எப்போயும் நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது 22 பிளேயர்ஸுக்கும் நம்ம எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். அவங்க விளாடுவாங்களோ விளாட மாட்டாங்கன்னு. ஆனால் இப்போதைக்கு வந்து நான் அப்படி சொல்லாமல் யாரெல்லாம் நல்லா விளையாடுற மாதிரி இருக்கோ அவங்கள மட்டும் தான் சொல்லலான்னு வந்து இருக்கேன். அது இல்லாமல் ஒரு சில பேர் சரியாக விளையாட மாட்டாங்க, அவங்கள தான் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது 22 பிளேயர்ஸ் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை மட்டும் சொல்லலாம் வந்து இருக்கேன். இந்த மெத்தட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மேட்ச் இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நவம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 6-8 காம்பினேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. இந்தியாவில் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, இப்போ பேட்ஸ்மேன்ஸாக இருந்தால் நல்ல ரன்ஸ் அடிப்பாங்க, பவுலர்ஸாக இருந்தால் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க, ஆல்ரவுண்டர்ஸாக இருந்தால் விக்கெட் எடுப்பாங்க, ரன்ஸும் அடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யாருன்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே வந்திருக்கு இந்த மேட்ச்சில். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கடைசியாக நடந்த எந்த மேட்சஸ்லையுமே ஒரு T20 மேட்சஸில் சரியாக வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணலை. இந்த மேட்ச்சில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜித்தேஷ் சர்மா டீமில் இருப்பாரான்னு தெரியலை. ஆனால் டீமில் இருந்தால் அந்த கடைசி நேரத்தில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் ரன்ஸ் அடிப்பார், செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரன்ஸ் அடித்து வின் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இருக்குது, நல்லா வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இவருமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில மேட்சஸில் வந்து எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டாலும் சரி விக்கெட்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுக்கலை. இந்த மேட்ச்சில் பும்ரா அதிகப்படியான விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்றைக்கெல்லாம் பும்ரா வந்து அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுப்பார்னு சொல்லியிருக்கணும், அன்றைக்கெல்லாம் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார். வீடியோ போடலைன்னா கூட டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன், இருக்கும், தேடி பார்த்துக்கோங்க. அதே பும்ரா பேரே சில நாள் கொடுத்துருக்க மாட்டேன், அன்றைக்கி ஒரு விக்கெட்டே எடுத்திருக்க மாட்டார். ஸோ நான் பும்ராலாம் விக்கெட் எடுப்பார்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எடுப்பார். அது எடுக்க மாட்டார் சொன்னால் எடுக்க மாட்டார். ஒரு சில பிளேயர்ஸோட டேட்டா வந்து எனக்கு தெரியும் அக்யூரேட்டாக இருக்கும். அவங்களெலாம் ரொம்ப ஈஸியாக வந்து கணிச்சிடலாம். அவங்களுக்குலாம் சொன்னோம்னா அது நடக்கும், கரெக்டாக இருக்கும். பும்ரா வந்து 3 விக்கெட்டுக்கிட்ட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. 4 கூட எடுக்கலாம், 2 விக்கெட்டு குறையாமல் வந்து எடுப்பார். இவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா சுமன் கில்லு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதாவது ஒரு மீடியமான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 25 ரன்னோ ஒரு 30 ரன்னோ அந்த ரேஞ்சில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்புறம் பார்த்துருப்பீங்க போன மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தர் வந்து அடி பொழந்து கட்டியிருப்பார். ஆனால் இந்த மேட்ச்சில் அந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒரு பேட்டிங் ஏறினாலுமே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆயிடுவார். அவருக்கு வந்து அந்தளவுக்கு இந்த மேட்ச்சு சிறப்பானதாக இருக்காது வாஷிங்டன் சுந்தருக்கு. அதே மாதிரி அக்ஸர் பட்டேலுக்கும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. மிஞ்சி போனால் ஒரு விக்கெட் எடுப்பார். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. திலக் வர்மா எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். ஒன்று ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் அடிப்பார், அப்படி இல்லைனா வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட்டு இது வரைக்கும் ஒரு மேட்ச்சில் கூட கடைசியாக நடந்த சில மேட்சஸில் ஒழுங்காகவே வந்து அவர் விளையாடலை, சுத்தமான பெர்ஃபார்மன்ஸே வந்து பண்ணல. இந்த மேட்ச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 30 ரன்னு குறையாமல் வந்து அடிப்பார் டிராவிஸ் ஹெட்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜாஸ் இங்கிலீஷ். இவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுடைய நடந்த சீரியஸில் எந்த ஒரு T20லையுமே நல்லா வந்து விளையாடலை. இந்த மேட்ச்சு இங்கிலீஷ் வந்து ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. அதாவது இது வரைக்கும் விளையாடாத பிளேயர்ஸ் இந்த மேட்ச் விளையாடுவாங்க. அதாவது டிராவிஸ் ஹெட் விளையாடுவார், ஜாஸ் இங்கிலீஷ் வந்து விளையாடுவார். போன மேட்ச் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயரு, ஆஸ்திரேலியா பிளேயரு. இந்த மேட்ச்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். அன்றைக்கி விளையாண்ட மாதிரி இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே வந்து மாட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நாதன் எல்லிஸ் இந்த மேட்ச்சில் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு எப்படி பும்ராவோ அதை போலவே இந்த சைடு நாதன் எல்லிஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவருக்கு அடுத்தபடியாக மேத்யூ குனமன் போன மேட்ச் சரியாக விக்கெட் எடுக்கல, இந்த மேட்ச்சு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாதன் எல்லிஸ், மேத்யூ குனமன் பவுலிங்கில் சிறப்பாக வந்து பண்ணுவாங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. சரியாக வந்து விளையாட மாட்டாங்கன்னு ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சொல்லணும்னா டிம் டேவிட், மிச்சல் ஓவன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேத்யூ சாட் இந்த ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பும் ஆகலாம். ஒரு ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை இவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்க வந்து முடியாது. இதில் ஓரளவுக்கு விளையாண்டுருவார்னா தப்பிச்சுவார்னா ஸ்டாய்னிஸை சொல்லலாம். அவருக்கு ஒரு கிரகம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. ஸோ அதனால் ஏதோ தப்பு பிழைச்சி கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கலாம், இல்லை பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் கிட்ட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. மற்றபடி டிம் டேவிட்டாக இருக்கட்டும், மிச்சல் ஓவனாக இருக்கட்டும், மேத்யூ சாட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். பவுலிங் பண்ணாலும் செம்ம அடி வாங்குவாங்க. இப்போது யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, அதாவது இந்த மேட்ச்லேயே ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸை யாரெல்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ இந்தியா சைடு வந்து பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா,
சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்தியா ஜெயிக்கும் பட்சத்தில் இவங்க 3 பேரில் ஒருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் பட்சத்தில் அவங்க சைடு யார் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கணும்னு வந்து பார்த்தோம்னா, டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ், நாதன் எல்லிஸ் இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தர் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. மேத்யூ குணமேனையும் இந்த லிஸ்ட்டில் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீமையும் சேர்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க, யாரெல்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க, யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். இந்த பிளேயிங் 11 திரும்ப அதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிரும். அதே பிளேயிங் 11 நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் மாறிடும். அதுக்கான ரீசன்ஸ் நான் நிறைய டைம் இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பும்ரா இருக்கார், பும்ரா வச்சு அந்த சைடு 1-2 பேர் அவுட் ஆக மாட்டாங்க. இப்போ டிம் டேவிட், மிச்சல் ஓவன்ஸ், ஸ்டோயினிஸ், மார்க் மேத்யூ சாட்லாம் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த சைடு இருக்கக்கூடிய பவுலர்ஸை பொறுத்தும் சொல்லியிருப்போம். இப்போ இங்கிட்ட இருக்கக்கூடிய பவுலர்ஸ்லாம் பவுலிங் போகிறப்போ அவங்க வீக்காக இருக்காங்க, விக்கெட் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருப்போம். அதே இப்போ இங்கிட்ட அந்த மெயினான ஒரு பவுலர், அதாவது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து டீமில் இல்லை, வேறு ஒருத்தர் வராருன்னா அவங்க விக்கெட் ஆகாமல் ரன்ஸ் அடிச்சுடுவாங்க. ஸோ இப்படி நடக்கிறப்போ ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும், அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். நம்ம சொன்னதுக்கும் நடக்கிறதுக்கு வேறு மாதிரி வந்து இருக்கும். அப்படி நிறையா சேஞ்ச் வரும் பட்சத்தில் ஒரு சிலது நம்மளும் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொன்னவங்கள உள்ளே கொண்டு வருவோம், விளையாடுவாங்கன்னு சொன்னவங்கள வெளில கொண்டு போவோம். ஏன்னா இன்னொரு பிளேயர் வந்து வராரு, அவருக்கு வந்து பவராக இருக்கும் பட்சத்தில் இங்கிட்ட நல்லா விளையாடுவான்னு சொன்ன ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிற மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் வந்து பண்ணுறது, நிறைய பேர் சேஞ்ச் பண்ணும் பட்சத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது சரியாக வராமல் போகிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க, இந்தியாவோ ஆஸ்திரேலியாவாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து வீடியோ வந்து வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். புதுசாக வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.